விஜய், டேய் விஜய், போடா விஜய். ஏய் விஜய் மாதிரி பேசிட்டு இருக்காத, நீ பெரிய விஜயோ? அடே சாட்டை துறைமுருகா, உன்னோட யூடியூப் ஊழல் என்னான்னு தெரிஞ்சிருச்சா? இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா கட்சிய பத்தி, அவங்க கட்சிய பத்தி அது இதுன்னு வீடியோ போட்டு பார்த்துருக்கான். ஏதாவது 1, 2 தான் வந்து நார்மலா வியூஸ் போயிருக்கு. விஜய பத்தி போட்டா மட்டும் எல்லா வீடியோஸும் நல்ல ரீச் கிடைச்சிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்கான், ஒரு விஜய் வீடியோ, இடையில 2, 3 கட்சி வீடியோ போட்டிருக்கான். அதுல விஜய் வீடியோ ஒண்டியும் நல்லா ஹையா போகுது. மத்த வீடியோலாம் லோவாவே போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றான், டக்குன்னு மத்த கட்சி வீடியோலாம் வந்து குறைச்சிட்டு விஜய் வீடியோ ஒண்டியும் போடுறான். அப்ப விஜய் வீடியோ வந்து நல்லா ரீச் ஆக இவனுக்கு என்னன்னா காசு நல்லா நிறையா கிடைக்குது. இதனால என்ன பண்றான்னா, காசு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீடியோ மட்டும் இறக்கிக்கிட்டு இருக்காப்படி. அதாவது சீமானுக்காக பேசுறதே மறந்துட்டாப்படி. வாரம் முழுக்க விஜய பத்தியே போட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா சாட்ட, கொஞ்சம் உன் சேட்டைய நிப்பாட்டிட்டு, உங்க கட்சி, உங்க அண்ணன், உங்க சீமானுக்காக 1, 2 வார்த்தை பேசலாம்ல. பொழுதன்னைக்கும் விஜய திட்டுறதா சொல்லிட்டு விஜய் போட்டோ வச்சே நீ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க. இப்படி வந்து கேவலமா என்ன சொல்றது, சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா கூட பரவாயில்ல. எதிர்த்து பேசுறேங்கிற பேர்ல விஜய வச்சு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கியே, நியாயமா இது? சரி நீ போடு, நான் வேணான்னே சொல்லல. அப்பப்ப இடையில உங்க கட்சி தலைவர் சீமான பத்தி 1, 2 வார்த்தைகள் வீடியோ போடலாம்ல. எதுல பாரு சீமான் இங்கிட்டு இருந்தா இங்கிட்டு ஒரு மூலையில வந்து விஜய், இங்கிட்டு ஒரு மூலையில விஜய். விஜய் போட்டோ இல்லாம தம்ப்லைன் கிடையாது. ஆனா விஜய் இருந்தாதான் அங்க வியூஸ், வியூஸ் இருந்தாதான் அங்க ரெவன்யூ, ரெவன்யூ இருந்தாதான் நம்ம கல்லா கட்ட முடியும். எல்லாம் ஒரு பொழப்பா? எச்சத்தனமா இல்ல?